நம்முடைய நவீசாரத்தில் இப்பொழுது சாலை கொடுத்து கவனிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கலாமுரளி அவர்கள் பத்மஸ்ரீ சிவசங்கரி அம்மா அவர்களுக்கு சாலை கொடுத்து கவனிக்கிறார். ஒரு வார்த்தைகள் சொல்ல ஹலோ இப்படி பின்னாடி வாங்க சார் 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 எக்ஸ்போஷர் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. ஒன் ஆமாப்பா போப்பா என்னப்பா பண்ணிட்டு Mother of Dr. K.M. Annamalai, Chancellor, the Gandhigram Rural Institute, Ministry of Education, Government of India. இப்பொழுது அவருடைய தாயார் கௌரவிக்கப்படுகிறார். இப்பொழுது ஸ்ரீமதி வி கல்யாணி ஊவே வெங்கடேஷ் அவர்களின் தாயார். ஊவே வெங்கடேஷ் அவர்களுக்கு தெரியும், இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர். அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். தற்போது ஸ்ரீமதி ஹம்சா கல்யாண சுந்தரம், மதர் ஆஃப் மிஸ்ஸஸ் மீரா நாகராஜன், எம்டி அண்ட் சிஇஓ, கல்யாண மாவட்டம். தற்போது ஸ்ரீமதி ஜெயா பழனிவேலு, மதர் ஆஃப் டாக்டர் பி பிரவீன் ராஜ், ஜேஎம்டி சிஇஓ, ஜெயின் ஹாஸ்பிட்டல்ஸ், உடைய தாயார் பொழுது கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஸ்ரீமதி கோமதி நாயகம், மதர் ஆஃப் ஸ்ரீமதி சுபஸ்ரீ ஸ்ரீராம், எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் ஸ்ரீராம் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட், அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார்கள். MD in Physical Science and Rehabilitation, அவருடைய தாயார் இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறார்கள். Srimati M. Meenakshi, mother of Thiru M. Swaminathan, Honorable Justice, Central Administrative Tribunal Judicial Member and HOD.
அடுத்ததாக ஸ்ரீமதி சுபா நாராயண், மதர் ஆஃப் ஸ்ரீ சந்தி நாராயண், கர்நாடிக் ஓகலிஸ்ட். இப்பொழுது அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்ததாக ஸ்ரீமதி சத்யபாமா சந்திரன், மதர் ஆஃப் ஷைனி சுரேந்திரன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிரிவென்டிவ் ஹெல்த் டயட்டீஷியன். அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார். நன்றி. அடுத்ததாக ஸ்ரீமதி எஸ் சுனந்தா ஸ்ரீபதி உடுப்பா, மதர் ஆஃப் ஸ்ரீ கணேஷ், மேனேஜிங் பார்ட்னர், மோட்டர் ஹைவே. அவருடைய தாயார் இப்பொழுது கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். ஸ்ரீமதி வி விஜயலட்சுமி, மதர் ஆஃப் டாக்டர் வி உமா, சுயம் சேரிட்டபிள் ட்ரஸ்டி ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி. அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். அடுத்ததாக ஸ்ரீமதி வசந்தா தேவநாதன், மதர் ஆஃப் அனு ஸ்ரீராம், இன்டெக்ரா சாஃப்ட்வேர் சர்வீசஸ் co-founder and joint managing director. ஸ்ரீமதி வசந்தா தேவநாதன் இப்பொழுது கௌரவப்படுத்தப்படுகிறார். பத்மஸ்ரீ காமகோட்டி அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர் இப்பொழுது வருகை தந்துள்ளார். அவர்களுக்கு மிகுந்த கரகோஷத்துடன் அவர்களை வரவேற்கிறோம். பத்மஸ்ரீ வாங்கினோடனே முதல் ஃபங்க்ஷன் திரு காமகோட்டி சார் அவர்களும் சிவசங்கரியம் அவர்களும் முதல் மேடையில் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் என்பது அம்மா அப்படின்னாலே அன்பு அன்பு அப்படிங்கிறது அம்மா. இவ்வளவு பேரும் நான் இவ்வளோ தூரம் காரணமாக இருந்தேன். எனக்கு காரணம் அம்மா தான், அம்மா தான் அப்படின்னு கரெக்டாக இதை பொறுத்தளவு அம்மா அப்பா ரெண்டு பேருமே நமக்கு வாழ்க்கையில் நான் நினைச்சு பார்த்தேன், அம்மா வந்து எந்த அளவு நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் அம்மா நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த விழாவுக்கு வருடங்களோடு எங்கள் கூட இருக்கக்கூடிய சிவசங்கரி அம்மா வந்துட்டாங்க. ரொம்ப அவசியம் சந்தோஷம். நான் முதல் முறை பத்மஸ்ரீ வாங்கிட்டு வந்துருக்காங்க. நமக்கு கரெக்டாக வாங்க. இன்னொன்று நல்ல எங்களோட ஒருத்தர் எங்களுடைய எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் எங்கள் அப்பாவை முழுமையாக உணர்ந்தவர். ஒரு அம்மா அப்பா அவங்க எப்படி எனக்கு கூட இருந்தாங்க அப்படின்னா, அம்மா வந்து அன்பை சொல்லி கொடுத்தாங்க, அப்பா வந்து தொழிலை சொல்லி கொடுத்தாங்க. தொழிலுக்குள்ளேயும் ஒரு அன்பு வேணும். இப்போ இருக்கக்கூடிய தொழிலுக்கு சொல்லலாம், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட சிஇஓ இருக்காங்க, சிஎஃப்ஓ இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் நடத்துனா
SOP போடணும், அது போடணும், இது போடணும், ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் ஒரு பிஸ்னஸை பெருசாக நடத்தணும்னா இது எதுவுமே தெரியாது. அப்பா அவருக்கு எதுவுமே பழக்கவே கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களே ஒரு பாடம் கடினமான உழைப்பு. அவர் கிட்டத்தட்ட 15 வயசுலேருந்து தொழில் ஆரம்பித்தார். இன்னைக்கு நாங்களாம் பண்ணுவோம் படித்து பேசிட்டுன்னா அவங்க ஒன்றுமே படிக்கல. அவர் செய்த தியாகத்தெல்லாம் நாங்களாம் வாழ்ந்துருக்கோம். அவர் எனக்கு ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும்னு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு அட்வைஸ் தான் பண்ணேன். அவரே வாழ்ந்துட்டோம். அதே மாதிரி தான் அம்மாக்குள்ளேயும் எல்லா அம்மாக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி, ஆட்கள், அன்பு. அம்மா கிட்ட அடிவாங்காத யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா எதுவும் அன்பாக இருப்பாங்க இல்லை, அடிக்கவும் செய்வாங்க. ஆனால் அந்த அடிக்குள்ள அன்பு இருக்கும். அப்பாவும் அதே மாதிரி வருத்தப்படுத்துவாங்க, சண்டை இருக்கும். அப்பா கண்டிப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே அன்பு இருக்கும். இந்த ரெண்டு மாற்றி மாற்றி நமக்கு சேர்த்த விஷயம் தான் இன்னைக்கு இந்த தொழிலில் எனக்கு ஒரு சுத்தத்தையும், இந்த தொழிலில் ஒரு ஒழுக்கத்தையும், இந்த தொழில் இப்படிதான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையும் சொல்லி கொடுக்குறாரு அப்பா. அவருடைய பெருசாக ஃபைனான்ஸ் அவருக்கு தொழில் பண்ணுறப்போ அவரே தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவரே தான் பர்ச்சேஸ் மேனேஜர், அவரே தான் ஃபைனான்ஸ் மேனேஜர், அவரே தான் சேல்ஸ் மேனேஜர், எல்லாமே அப்பா தான். ஆனால் அத்தனையும் அவங்களுக்குள்ள அடைஞ்சிருக்கும். இப்போ எல்லாருக்கும் நாங்கள் அவங்க வச்சுருக்கோம். ஆனால் அவங்க புத்தகத்தில் அத்தனையும் சொல்லி கொடுத்தார். எப்படி ஒரு தொழில் பண்ணணும் அவர் சொல்ல ரொம்ப சிம்பிள் விஷயம். உன்னை நம்பி வராங்க, அவங்க நம்ம குழந்தையும் நம்ம நம்பிக்கை கொடுக்குறாங்க, அவங்கள சந்தோஷமாக வச்சு ஒரு தடவை தீவிரம் எப்போ எப்படிப்பா வியாபாரம் கேட்டார். ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் கேட்டார், ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் செலவு வச்சதுக்கு என்னப்பா அப்படின்னு. இல்லை இவ்வளோ சந்தோஷமாக சொல்லிங்களா, யாரும் காரணம் அப்படின்னாங்க. இல்லைப்பா எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும். இல்லை வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. இப்போ நிறைய எல்லாம் பண்ணியிருக்கேன். சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க சந்தோஷமாக வச்சுருக்கு எல்லாருக்கும் அப்படின்னா அப்போ ஆரம்பிச்சதுதான் இந்த நாளும் வேலை செய்யும். குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் முதல் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறமேல் சின்ன வளர்ற குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கதைகள் சொல்லிக் கொடுக்குறது, ஸ்கூல் கல்லூரிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது, தாய்மார்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு குடும்பம்னா அம்மா. அம்மா மரியாதை பண்ணுறது தான் என்னோடய முதல் காரியமாக இருக்கேன். ஸோ அதான் இந்த சல்யூட் மதர் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச. இதுக்கு ஈடு நிலையே ஒரு அம்மாங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள பிரம்மம் மாதிரி கடந்து, நம்ம பிரம்மத்துக்குள்ள கடந்த ஒரே சக்தி அம்மா தான். பிரம்மங்களுக்கு எங்கள் வியாபிச்சிருக்கக்கூடிய சக்தி. இத்தனை அம்மாவுக்கு எங்கள் அம்மாவை பார்க்குறேன். இத்தனை அம்மாவும் ஒரே அம்மாங்கிற ஒரு பெரிய தாய்மைகளாக அன்புங்கிற ஒரு தாய்மைகள் இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் தொழிலை வளர்கிறதுக்கும் ஒழுங்காக வளர்கிறதுக்கும் உண்மையாக இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான், அப்பா தான். அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி இந்த தொழிலில் எந்த தவறும் எப்பவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. காரியத்தில் தவறு சொன்னது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். தவறு செய்ய மாட்டோம். என்ன காரணம், எங்களுடைய இவ்வளோ தூரம் நாங்கள் வாழ்றதுக்கு, இவ்வளோ தூரம் பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் தான். நீங்கள் தான், உங்களுக்காக தான் இதை நாங்கள் செய்வோம். ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் எப்படி நன்றி சொல்வது, எல்லாத்துக்குமே நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன உடல் இருந்தாலும் நான் வரேன் அவங்க அம்மாவோட சொல்லணும்னு வந்திருக்காங்க. அத்தனைக்கும் என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். வல்லபாச்சாரிய தன்னுடைய மதுராட்சரத்தை சொல்வார். கண்ணனை கண்ணனை அவர் பாட்டை அந்த எண்ணனை இல்லை, கண்ணனோட சட்டத்தை எல்லாமே இல்லைங்க. அந்த மாதிரி தான் அம்மா. அம்மாவை பற்றி பேசுறது இல்லை, அம்மாவை பற்றி நினைக்கிறது இல்லை, அம்மா செஞ்ச காரியங்களை சொல்கிறது இல்லை. அம்மானா இல்லை. எனக்கு முரளி சேர அத்தனை நிகழ்ச்சிகளோட
ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி இதுதான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இந்த தாய்மொழி போக்குவரத்து எத்தனை பேருக்கு தாய்மொழி இருக்கும். அது வந்து ஒரு உத்தமமான விஷயங்கள் தான் இது ஒரு உத்தமமான எண்ணம் வரும்னு நினைக்கிறேன். அது நிறைய விஷயங்கள் செய்யணும். 5 வருஷமும் ஞாபகம் வந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் அம்மா இன்னைக்கு அவங்க முன்னாடி ஸ்டேஷனுக்கு எழுத்தாளராக நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மாவோட ஜீன்ஸ். எங்கள் அம்மா பாடுவார், எழுதுவார், நல்லா பாடுவார். ஆனால் எங்கள் அம்மா மாமியார் ரொம்ப கொஞ்சம் கொடுமையாக இருக்கும். எங்கள் அம்மா திருத்தெல்லாம் கதையை வச்சு ஒழிச்சுப்பா, அதை எடுத்து கிழிச்சு அடுப்பில் போட்டுட்டு குடும்ப போட்டுருக்கா கதையை எடுத்துப்பா. அதனால் எங்கள் அம்மாவால் நிறைவேற முடியாத ஆசைகள் எல்லாம் என் மூலமாக என் அம்மா கொஞ்சம் நிறைவேற்றிட்டார். அம்மா கிட்டே நான் நிறைய விஷயம் கற்றுக்காங்க, எல்லாரும் கற்றுக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்துக்கு சொல்லிட்டு நான் நிறைவேற்றிருக்கேன். எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா வச்சுட்டு எனக்கு நாத்தனாருக்கு வராங்க நிறைய பக்குவப்படுத்திருக்காங்க. ஆனால் நான் வளர்ந்த ஸ்கூல் காலேஜ் கோர்ஸில் அந்த அத்தைக்காரர்களுக்கு உறவினர்களுக்குன்னா அம்மா கொஞ்சம் கூட முகம் சொல்லிச்சுட்டாங்க. அவ்வளோ நல்லது பண்ணுவாங்க. பொறுக்க முடியாமல் ஒரு நாள் வயசு இல்லைன்னா கடைசி கேட்க உனக்கு அவ்வளோ பெண்கள் பண்ணியிருக்காங்க. நீ எப்படி இவ்வளோ பண்ணுறேன்னா போனா போகுது தெரியாதான் விட்டுரு. அந்த போனா போகிறது தெரியாது இருக்காதான் விட்டுருங்கிற பழக்கத்தை வந்து நம்ம வளர்த்து கொண்டு வந்தீங்களா வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்குது. என்னுடைய அனுபவம் நான் சொல்கிறேன்.